ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு சோசியலில் வரலாறில் முதல் பாடத்துக்கான புக் பேக் ஆன்சர், அதாவது ஒன் வேர்டு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன் வேர்டில் நல்லா திரும்ப படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பரீட்சை நெருங்கிருச்சு, எல்லோரும் யாவது படிக்க ஆரம்பிங்க. கொரோனா காலகட்டம் முடிஞ்சு இப்போ தான் 2 மாதமாக நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் பாடத்தை படிக்க ஆரம்பிங்க. திரும்ப நம்ம வீடியோ போட்டு கேட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா மனசில் பதியும். புக் எடுத்து வச்சு உடனே படிங்க. நீங்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நான் புக் பேக் ஆன்சர்லாம் இப்போ ஒன் வேர்டெலாம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவை நம்ம சேனலை பார்த்து நீங்கள் பயனடைங்க. கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். ஹலோ மாணவ கண்மணிகளே, இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்தை அடித்தளம் அமைத்தவர் அல்போன்சோ டி அல்புபர்க். இதுக்கான ஆன்சர் என்னது? அல்போன்சோ டி அல்புபர்க். பின்வரும் ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே போகணும், கடல் வழியை கண்டுபிடிச்சி போகணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல முதன்மையாக இருந்த நாடு எது அப்படின்னா போர்ச்சுக்கல். 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னா துருக்கியால். துருக்கிக்காரங்க தான் கைப்பற்றினாங்க. சார் வில்லியம்ஸ் ஹாக்கின்ஸ் டேஸ் நாட்டை சேர்ந்தவர். வில்லியம் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை. இந்தியாவில் முதல்ல நம்ம சென்னை பட்டணத்தில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை தான் கட்டியிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம தலைமைச் செயலகமாக விளங்குகிறது. அப்போ இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அடுத்தது பாருங்கள், பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். கடைசியாக நம்ம நாட்டுக்கு வந்தவங்க யார்? பிரெஞ்சுக்காரர்கள். தமிழ்நாடு கடற்கரை ஓரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக விளங்கியது அப்படின்னா டேனியர்கள். அடுத்து பாருங்கள், கோடிட்டங்களை நிரப்புக. இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி. நம்ம இந்தியாவின் தலைநகரமாகிய புதுடெல்லியில் அமைந்திருக்கு. அங்கே தான் எல்லா ஆவணங்களும் பாதுகாக்கப்படுது. தேசிய நாடுக்கு சம்பந்தமான எல்லா ஆவணங்களும், அதாவது அரசியலமைப்பு சாசனம் சொல்கிறோம்ல, அந்த சட்ட திட்டங்கள் எழுதப்பட்ட அந்த ஆவணங்கள்லாம் காக்கப்படும் இடம் புதுடெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டேஸ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார் அப்படின்னா மன்னர் 2ஆம் ஜான். அடுத்தது, இந்தியாவில் அச்சு இயந்திரம் அதாவது பிரிண்டிங் அதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடிகளில் இருந்துச்சு, கல்வெட்டுகள் அந்த மாதிரில தான் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டவரை தான் நம்ம எழுத்து வடிவிலான அந்த நூல் வடிவில் உள்ள நம்ம புத்தகங்களை பயன்படுத்த முடியுது. இப்போ அச்சு இயந்திரம் 1556 டேஸ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது அப்படின்னா போர்ச்சுகீசிய அரசு. யார்? போர்ச்சுகீசியர்கள். அடுத்து, முகலாய பேரரசர் டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். முகலாய பேரரசர்களில் ஜஹாங்கீர் என்பவர் தான் ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செய்ய அனுமதித்தார். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டதுன்னா கால்பர்ட் என்பவரால் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் நிறுவப்பட்டது. டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். நான்காம் கிறிஸ்டியன் என்ற டென்மார்க் நாட்டை சேர்ந்த மன்னர் தான் இந்த கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு சட்டத்தை வெளியிட்டார். அடுத்தது பாருங்கள், வருஷம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நாட்டுக்காரவங்க எப்பப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பாருங்கள். டச்சுக்காரர்கள் 1602, ஆங்கிலேயர்கள் 1600, டேனியர்கள் 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1664. இதை நேராக குறித்து நீங்கள் படிச்சிடணும். இதை திரும்ப நீங்கள் படித்து பார்த்தா தான்
உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அடுத்து சரியாக தவற பாருங்கள். சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்று ஆகும். சுயசரிதைனா ஒவ்வொரு அரசர்களும் ஒவ்வொருத்தரும் அவங்கள பற்றி எழுதுகிற பேர் தான் சுயசரிதை. அது எழுதப்பட்ட ஆதாரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு. நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் ஒன்று. நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் ஒன்று, சரி. அடுத்து ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார், அவர் தவறு. வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் என்று அழைக்கப்படுகிறது, அது சரி. அடுத்து பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை மற்றும் டிக் செய்க. கவர்னர் நீனோ டி புன்கா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினார். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர். டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர். இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் பெரோவை அனுப்பினார். இப்போ இதில் எதெல்லாம் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 4. 1, 2 மற்றும் 4 உடனே புக்கில் குறிச்சிருங்க. அடுத்து தவறான இணையை கண்டறிக. ஒவ்வொரு நாட்டுக்காரவங்க பேரையும் கொடுத்துருக்காங்க. அவங்க எந்தெந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் ஹாக்கின்ஸ் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். கேப்டன் ஹாக்கின்ஸ் அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் தவறானது. ஓகே குட்டீஸ், அடுத்த பாடத்துக்கான வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனல் நீங்கள் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.